வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீரிஷி அஸ்ட்ரோவுடைய இன்றைய செய்தி. இன்று ஜாதகத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அப்போது ராசி அம்சம்னு ரெண்டு இருக்குது ஜாதகத்தில். இப்போ இந்த அம்சம் முக்கியமாக கேள்விகள் நிறைய இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தை மட்டும் போட்டு ஜாதக பலன் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம், எதனால நமக்கு நவாம்சம் தேவை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்க்கலாம். தெளிவாக சொல்லுவாங்க, ராசி இருக்குது தாசில் பண்ண, அம்சம் இருக்குது கழுதமைக்க. அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் சூரியன் உச்சமாக இருப்பார், செவ்வாய் ஆட்சி, அதே மாதிரி சுக்கிரன் ஆட்சி, எல்லாம் நல்லா இருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்ணணும், அரசாங்க வேலைக்கு போகணும். ஆனால் ஜாதகத்தை தூக்கிட்டு வரவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பையன் மாடு மேய்ச்சிட்ருக்கான், என்ன பண்ணலான்னு கேட்பாங்க. நம்ம மண்டை வச்சுக்கணும். இப்போ என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, இங்கே மேஷத்தில் இருக்கக்கூடிய அதே சூரியன் அம்சத்தில் துலாத்தில் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கிறவர் அம்சத்தில் கண்ணியில் இருப்பார். அப்போ எப்படி இதெல்லாம் ஆகுது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இந்த அம்சத்துக்குள்ள உட்காரக்கூடிய அந்த கிரகங்கள் செயல்பாட்டை நிறுத்துகிறது. ஒரு ஜாதகத்தை ராசியை கட்டத்தை போட்டு அதை 9ஆக பிரித்தாதான் நவாம்சம். கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய கர்மம் என்ன, இந்த ஜாதகத்தினுடைய நிலைப்பாடு என்ன, செயல்பாடு என்ன என்பதை கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுனாக்கா அது நவாம்சம்தான். அப்போ அந்த நிர்ணயம் பண்ணக்கூடிய செயல்பாடுகள் எதை வச்சு நிர்ணயம் பண்ணுறோம்னாக்கா, இந்த ராசியை 9ஆக பிரிக்கிறோம். பிரித்து அது நவாம்சம். 2ஆக பிரிக்கும்போது ஹோரா, 3ஆக பிரிக்கும் பொழுது திரிதாம்சம், 4ஆக பிரித்தா சதுர்தாம்சம், 5ஆக பிரித்தா பஞ்சாம்சம், 6ஆக பிரித்தா ஷஷ்டாம்சம், 7ஆக பிரித்தா சப்தாம்சம், 8ஆக பிரித்தா அஷ்டாம்சம், 9ஆக பிரிக்கிறது தான் நவாம்சம், 10ஆக பிரித்தா தசாம்சம். அப்படி மொத்தம் 13 சக்கரங்கள் இருக்குது. இந்த சக்கரங்களை எல்லாத்தையுமே பிரித்தா ஒவ்வொரு வீட்டுக்கு உண்டான பலனை தனித்தனியாக போட்டு வைக்கலாம். ஆனால் இதெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, முதல்ல ராசி அம்சம் இது கூட இல்லாமல் நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறாங்க. அதுதான் தப்பு. ஆக அம்சம் அவசியம் வேணும். அம்சம் இல்லாமல் ஜாதகம் பார்க்காதீங்க. அப்படி பார்க்குறதுனால சரியான ஒரு நிலைப்பாடு, சரியான தெளிவான ஒரு நிலை கிடைக்காது. அதனால் நவாம்சம் என்பது வாழ்க்கையுடைய எதிர்காலத்தை பற்றி நிர்ணயித்து சொல்லக்கூடிய பலாபலன். ஆகவே என்பவர்களே, நவாம்சம் ரொம்ப முக்கியம். அதாவது எப்படின்னா, இந்த ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரநாதனின் வேலையை தான் ஃபஸ்ட்டு செய்யும். அடுத்தது வீடு கொடுத்தவர். அடுத்தது இந்த கிரகம் யாருடைய நட்சத்திரத்தை வாங்கியிருக்கோ அதனுடைய செயல்பாட்டை செய்யும். அதுக்கப்புறம் தான் திசாபுத்தி. ஆக முதல்ல கோச்சாரத்தை தான் எல்லாருமே எடுத்துக்கிறோம். ஏன்னா 7 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது அப்படின்னு சொல்லி அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு 25% தான். நமக்கு திசாபுத்தி 50%. அடுத்து இந்த நட்சத்திரநாதர்கள் இருக்கிற கிரகம் அதனுடைய செயல்பாடு இது குறித்து நம்ம பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அது ஒரு 25% தான். திசாபுத்தி பெரும்பாலும் யாரும் போடுறதில்லை. அப்படியே பார்த்துட்டு ரைட்டு இவருக்கு அவ்வளோதான் போட்ட கேஸு அப்படின்னு சொல்லிடுறாங்க. தயவுசெய்து திசாபுத்தி போடுங்க. திசாபுத்தி போட்டு இப்போ என்ன திசாநாதன் என்ன பண்ணுறாரு, புத்திநாதன் என்ன பண்ணுறாரு, அவர் யார் சாரை வாங்கியிருக்காரு, அவர் இந்த நிலைமையில் இருக்கார், இதெல்லாம் பார்த்து அனுசரித்து பலன் சொல்லணும். அப்படியே சொன்னோம்னா அது தப்பாக போயிடும். ஆக திசாநாதன் புத்திநாதன், அடுத்தது அந்த அவங்க எங்கே நிற்கிறாங்க, அவங்களுடைய சாரம் என்ன, நட்சத்திர சாரம், உபநட்சத்திர சாரம், உபாதி நட்சத்திர சாரம், அப்படி ஒன்று ஒன்றா போகணும். அதே மாதிரி திசை, புத்தி, அந்தரம்,
அதுக்கு மேலே சூட்சுமம், அதிசூட்சுமம், பறை, ஜென்மப்பறை, தற்பறை, அப்படி ஒன்று ஒன்றா போனோம்னாக்கா பலன் ரொம்ப அக்யூரேட்டாக வரும். ஆனால் இதில் கணக்கு போடணும், போட்டால் தான் தெளிவாக வரும். நன்றி நண்பர்களே. நாளை மற்றொரு சேரும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.